ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் ஜிகே கிட்ஸ் வழங்கும் பொது அறிவு வினாவிடைகள் உங்களுக்காக. இந்திய மாநிலங்களும் தலைநகரங்களும். முதல் கேள்வி, ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் எது? விசாகப்பட்டினம், விஜயவாடா, அமராவதி, திருப்பதி. சரியான பதில் அமராவதி. சரியான பதில். அடுத்த கேள்வி, ஜார்க்கண்டின் தலைநகரம் எது? ஜாம்ஜெட்பூர், ராஞ்சி, தன்பாத், பொக்காரோ. சரியான பதில் ராஞ்சி. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர். அடுத்த கொஸ்டின், கேரளாவின் தலைநகரம் எது? கொச்சி, திருவனந்தபுரம், கோழிக்கூடு, ஆலப்புழா. சரியான பதில் திருவனந்தபுரம். சரியான பதில், சூப்பர். அடுத்த கேள்வி, கர்நாடகாவின் தலைநகரம் எது? மைசூர், ஹூப்பள்ளி, பெங்களூரு, மங்களூரு. சரியான பதில் என்ன? யோசியுங்க. சரியான பதில் பெங்களூரு. சரியான பதில். அடுத்த கேள்வி, மத்திய பிரதேசத்தின் தலைநகரம் எது? இந்தூர், ஜபல்பூர், போபால், குவாலியர். சரியான பதில் போபால். சரியான பதில். அடுத்த கேள்வி, மகாராஷ்டிராவின் தலைநகரம் எது? புனே, நாசிக், நாக்பூர், மும்பை. சரியான பதில் எது? யோசியுங்க. மும்பை. சரியான பதில். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, அருமை. அடுத்த கேள்வி, மேகாலயாவின் தலைநகரம் எது? ஷில்லாங், காங்டாக், திஷ்பூர், இட்டாநகர். சரியான பதில் என்ன? யோசியுங்கள். சரியான பதில் ஷில்லாங். சரியான பதில், சூப்பர், கலக்கிட்டீங்க. அடுத்த கேள்வி, மணிப்பூரின் தலைநகரம் எது? இம்பால், ஐஸ்வால், அகர்தலா, கோகிமா. பதில் ஆமாம், இம்பால் என்பது சரியான பதில். சூப்பர் சூப்பர். அடுத்த கேள்வி, ராஜஸ்தானின் தலைநகரம் எது? உதய்பூர், ஜெய்ப்பூர், ஜோத்பூர், பிகானர். சரியான பதில் என்ன? யோசியுங்கள். ஜெய்ப்பூர் என்பது சரியான பதில். சூப்பர், கலக்கிட்டீங்க. அடுத்த கேள்வி, அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் எது? இட்டாநகர், காங்டாக், கோகிமா, ஐஸ்வால். எது சரியான பதில்? யோசிங்க. எஸ், இட்டாநகர் என்பது சரியான பதில். சூப்பர், நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி, நாகாலாந்தின் தலைநகரம் எது? திமாப்பூர், கோகிமா, ஐஸ்வால், ஷில்லாங். இங்க சரியான பதில் என்ன? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, கோகிமா. சரியான பதில், சூப்பர். அடுத்த கேள்வி, மிசோரமின் தலைநகரம் எது? ஐஸ்வால், கோகிமா, இம்பால், அகர்தலா. சரியான பதில் ஐஸ்வால். சரியான பதில், கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒடிசாவின் தலைநகரம் எது? கட்டாக், புவனேஸ்வர், பூரி, ரூர்கேலா. சரியான பதில் என்ன? யோசிச்சிட்டீங்களா? சரியான பதில் புவனேஸ்வர். கரெக்ட். அடுத்த கேள்வி, பஞ்சாபின் தலைநகரம் எது? அமிர்தசரஸ், லூதியானா, சண்டிகர், ஜலந்தர். சரியான பதில் என்ன? சண்டிகர். சரியான பதில். அடுத்த கேள்வியை பார்ப்போம். பீகாரின் தலைநகரம் எது? கயா, பாகல்பூர், முசபர்பூர், பாட்னா. சரியான பதில் என்ன? யோசிங்க. ஆமா, பாட்னா இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அடுத்த கேள்வி, அசாமின் தலைநகரம் எது? குவஹாத்தி, திஸ்பூர், சில்சார், தேஜ்பூர்.
சரியான பதில் என்ன? திஸ்பூர் சரியான பதில். அடுத்த கேள்வி. உத்தரகாண்டின் தலைநகரம் எது? நைனிடால், முசேரி, ஹரித்வார், டேராடூன். சரியான பதில் என்ன? யோசிச்சிட்டீங்களா? டேராடூன் ரைட் ஆன்சர். சூப்பர். அடுத்த கேள்வி. மேற்கு வங்கத்தின் தலைநகரம் எது? டார்ஜிலிங், கொல்கத்தா, சிலிகுரி, ஹவுரா. சரியான பதில் என்ன? ஹேய் சூப்பர், கொல்கத்தா சரியான பதில். அடுத்த கேள்வி. உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரம் எது? கான்பூர், ஆக்ரா, லக்னோ, வாரணாசி. சரியான பதில் என்ன? லக்னோ சரியான பதில். சூப்பர். அடுத்த கேள்வி. தெலுங்கானாவின் தலைநகரம் எது? வாரங்கல், ஹைதராபாத், கரீம்நகர், நிஜாமாபாத். சரியான பதில் எஸ், ஹைதராபாத் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அடுத்த கேள்வி. சிக்கிமின் தலைநகரம் எது? கேங்டாக், டார்ஜிலிங், ஷில்லாங், இட்டாநகர். எது சரியான பதில்? ஆமா, கேங்டாக் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அடுத்த கேள்வி. தமிழ்நாட்டின் தலைநகரம் எது? மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, திருச்சிராப்பள்ளி. எது சரியான பதில்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, சென்னை சரியான பதில். சூப்பர். அடுத்த கேள்வி. திரிபுராவின் தலைநகரம் எது? அகர்தலா, இம்பால், ஐஸ்வால், ஷில்லாங். சரியான பதில் அகர்தலா சரியான பதில். சூப்பர். அடுத்த கேள்வி. இமாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் எது? மணாலி, சிம்லா, குலு, தர்மசாலா. சரியான பதில் சிம்லா ரைட் ஆன்சர். சூப்பர். அடுத்த கேள்வி. குஜராத்தின் தலைநகரம் எது? சூரத், அகமதாபாத், காந்திநகர், வதோரா. சரியான பதில் என்ன? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, காந்திநகர் சரியான பதில். சூப்பர். அடுத்த கேள்வி. ஹரியானாவின் தலைநகரம் எது? பஞ்ச்குலா, சண்டிகர், ஃபரிதாபாத், அம்பாலா. சரியான பதில் சண்டிகர் சரியான பதில். சூப்பர். அடுத்த கேள்வி. கோவாவின் தலைநகரம் எது? வாஸ்கோடா காமா, பனாஜி, மார்கோ, மபுசா. சரியான பதில் என்ன? பனாஜி சரியான பதில். சூப்பர். அடுத்த கேள்வி. சத்தீஸ்கரின் தலைநகரம் எது? பிலாஸ்பூர், ராய்கர், ராய்ப்பூர், துர்க். எது சரியான பதில்? யோசிச்சிட்டீங்களா? சரியான பதில் ராய்ப்பூர் சரியான பதில். அருமை. அடுத்த கேள்வி. குழந்தைகளுக்கான பொது அறிவு. அதன் அழகான வாள், இறகுகளுக்கு பெயர் பெற்ற பறவை எது? கிளி, கழுகு, மயில், குருவி. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, மயில் சரியான பதில். அடுத்தது. தெளிவான நாளில் வானம் என்ன நிறம்? பச்சை, சிவப்பு, நீலம், மஞ்சள். என்ன வண்ணத்தில் இருக்கும்? கரெக்டா சொன்னீங்க, நீலம் சரியான பதில். அடுத்தது. தேனீக்கள் என்ன உருவாக்குகின்றன? மெழுகு, பால், தேன், சர்க்கரை. தேனீக்கள் என்ன உருவாக்குது? ஆமா, தேன் சரியான விடை. அடுத்தது.
ஒரு நாளில் எத்தனை மணி நேரங்கள் உள்ளது? 12, 24, 48, 36. சரியான பதில் சரியா சொன்னீங்க. 24 சரியான பதில். அடுத்த கேள்வி. எந்த கிரகம் சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறது? வெள்ளி, புதன், செவ்வாய், வியாழன். எந்த கிரகம்? சரியா சொன்னீங்க. செவ்வாய் சரியான பதில். அடுத்தது. பூனைக்குட்டியை என்ன என்று அழைப்பார்கள்? நாய்க்குட்டி, குட்டி, பூனைக்குட்டி, கன்று. சரியான விடை என்ன? ஆமா, பூனைக்குட்டி சரியான பதில். அருமை. அடுத்தது. உலகின் மிக உயரமான விலங்கு எது? யானை, கங்காரு, ஒட்டகச்சிவிங்கி, குதிரை. சரியான பதில் என்ன? ஒட்டகச்சிவிங்கி சரியான பதில். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது. எந்த பூச்சி ஒரு சலசலக்கும் ஒலியை எழுப்பி தேனை சேகரிக்கிறது? பட்டாம்பூச்சி, தேனி, எறும்பு, வண்டு. எந்த பூச்சி அது? தேனி சரியான பதில். அருமை. அடுத்தது. உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன? 5, 6, 7, 8. எத்தனை கண்டங்கள் உள்ளது? 7 சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர். அடுத்தது. ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? 5, 6, 7, 8. எது சரியான பதில்? ஆமா, 7 சரியான பதில். அருமை. அடுத்தது. தாவரங்கள் தங்கள் உணவை தயாரிக்க என்ன தேவை? நீர், மண், ஆக்சிஜன், சூரிய ஒளி, நீர், கார்பன் டை ஆக்சைடு, காற்று, சந்திர ஒளி, மண், பாறைகள், மலை, ஆக்சிஜன். சரியான பதில் என்ன? சூரிய ஒளி, நீர், கார்பன் டை ஆக்சைடு சரியான பதில். அருமை. அடுத்தது. தனது குட்டியை ஒரு பையில் சுமந்து செல்லும் விலங்கு எது? பாண்டா, கங்காரு, முயல், நாய். சரியான விடை என்ன? கங்காரு சரியான பதில். சூப்பர். அடுத்தது பார்ப்போம். வானவில் எத்தனை நிறங்கள் உள்ளன? 5, 6, 7, 8. எத்தனை நிறங்கள் உள்ளன? 7 சரியான விடை. சூப்பர். அடுத்தது. எந்த விலங்கு அதன் நீண்ட கழுத்துக்கு பிரபலமானது? யானை, ஒட்டகச்சிவிங்கி, ஒட்டகம், கங்காரு. எந்த விலங்கு? ஒட்டகச்சிவிங்கி சரியான பதில். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது. எந்த வடிவத்தில் 3 பக்கங்கள் உள்ளன? சதுரம், முக்கோணம், வட்டம், ஐங்கோணம். எது சரியான பதில்? முக்கோணம் சரியான பதில். அருமை. அடுத்த கேள்வி. நிலத்தில் வேகமாக ஓடும் விலங்கு எது? புலி, சிறுத்தை, குதிரை, முயல். சரியான பதில் என்ன? கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரியான பதில் சிறுத்தை. சூப்பர். அடுத்த கேள்வி. ஒரு சிலந்திக்கு எத்தனை கால்கள் உள்ளன? 4, 6, 8, 10. சரியான பதில் 8. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த கேள்வி. பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் பழம் எது? ஆப்பிள், வாழைப்பழம், மாம்பழம், அன்னாச்சி பழம். சரியான பதில் என்ன? மாம்பழம் சரியான பதில். அடுத்த கேள்வி. காட்டின் ராஜா என்று அழைக்கப்படும் விலங்கு எது? புலி, சிங்கம், யானை, கரடி. சரியான விடை சிங்கம் சரியான பதில். அடுத்த கேள்வி.
நமது சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய கோள் எது? பூமி, செவ்வாய், வியாழன், சனி. சரியான பதில் என்ன? வியாழன். சரியான பதில். விலங்குகள் மற்றும் இயற்கை. உலகிலேயே மிகப்பெரிய நிலவாழ் விலங்கு எது? ஒட்டகச்சிவிங்கி, யானை, காண்டாமிருகம், நீர் யானை. சரியான பதில் என்ன? யானை. சரியான பதில். சூப்பர். அடுத்த கேள்வி. காட்டின் ராஜா என்று அழைக்கப்படும் விலங்கு எது? புலி, யானை, சிங்கம், கரடி. சரியான விடை சிங்கம். அடுத்த கேள்வி. மனித பேச்சை பிரதிபலிப்பதில் பிரபலமான பறவை எது? காகம், மயில், கிளி, குருவி. சரியான பதில் ஆமா, கிளி. சரியான பதில். அருமை. அடுத்தது. நிலத்தில் ஓடும் வேகமான விலங்கு எது? குதிரை, புலி, சிறுத்தை, கங்காரு. சரியான விடை என்ன? சரியான விடை சிறுத்தை. அடுத்த கேள்வி. நின்று கொண்டே தூங்கும் விலங்கு எது? நாய், குதிரை, பூனை, குரங்கு. சரியான விடை குதிரை. அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த கேள்வி. 3 இதயங்கள் உள்ள கடல் உயிரி எது? சுறா, டால்பின், திமிங்கலம், ஆக்டோபஸ். என்ன அது? சரியான விடை ஆக்டோபஸ். எஸ். விண்வெளி மற்றும் வானியல். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கிரகம் எது? வெள்ளி, செவ்வாய், பூமி, புதன். சரியான விடை என்ன? புதன். சரியான பதில். சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படும் கிரகம் எது? வியாழன், சனி, செவ்வாய், நெப்டியூன். சரியான விடை என்ன? ஆமா, செவ்வாய். சரியான பதில். அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த கேள்வி. நமது சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய கிரகம் எது? சனி, வியாழன், நெப்டியூன், பூமி. சரியான விடை வியாழன். சரியான பதில். அடுத்த கேள்வி. சூரிய மண்டலத்தில் வெப்பமான கிரகம் எது? புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன். சரியான பதில சொல்லுங்க. வெள்ளி. சரியான பதில். சரியா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி. நமது சூரிய மண்டலத்தில் எத்தனை கோள்கள் உள்ளன? 7, 9, 8, 10. சரியான விடை 8. சரியான பதில். அடுத்த கேள்வி. நாம் வசிக்கும் விண்மீன் கூட்டத்தின் பெயர் என்ன? ஆண்ட்ரோமெடா, வேர்ல்ஃபுல், மில்கி வே, சோம்பரரா. சரியான பதில் என்ன? மில்கி வே. சரியான பதில். அடுத்தது. எந்த கிரகம் மிக அதிகமான சக்கரங்களை, அதாவது நிலவுகளை கொண்டுள்ளது? வியாழன், யுரேனஸ், சனி, செவ்வாய். சரியான பதில் சனி. அடுத்த கேள்வி. பூமியின் இயற்கை துணைக்கோளின் பெயர் என்ன? சூரியன், சந்திரன், சிறுகோள் பெல்ட், டைட்டன். சரியான பதில் சந்திரன். அடுத்த கேள்வி. வளையங்கள் காரணமாக அறியப்படும் கிரகம் எது? நெப்டியூன், சனி, யுரேனஸ்,
வியாழன். எந்த கிரகம்? ஆமா, சனி. சரியான பதில். அடுத்த கேள்வி. முதலாக சந்திரனில் கால் பதித்த முதல் மனிதர் யார்? பஸ் ஆல்ட்ரின், யூரி ககாரின், நீல் ஆம்ஸ்ட்ராங், மைக்கேல் காலின்ஸ். சரியான பதில் என்ன? ஆமாம், நீல் ஆம்ஸ்ட்ராங். சரியான பதில். அடுத்த கேள்வி. புவியியல் அறிவு. உலகின் மிக உயரமான மலை எது? கேட்டு, எவரெஸ்ட் சிகரம், காஞ்சன்ஜங்கா, லோட்சே. சரியான பதில் எவரெஸ்ட் சிகரம் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி. பெரிய சுவருக்கு பிரபலமான நாடு எது? ஜப்பான், இந்தியா, சீனா, ரஷ்யா. எந்த நாடு? சீனா. சரியான பதில். அடுத்த கேள்வி. எகிப்தின் தலைநகரம் எது? அலெக்சாண்ட்ரியா, லக்சர், கெய்ரோ, கிசா. சரியான பதில் என்ன? கெய்ரோ. சரியான பதில். உலகின் மிக நீளமான நதி எது? அமேசான், கங்கை, நைல், மிசிசிப்பி. சரியான பதில் என்ன? நைல். சரியான பதில். அடுத்த கேள்வி. பூமியின் மிகப்பெரிய பாலைவனம் எது? சகாரா, கோபி, தார், அட்டகாமா. சரியான பதில் என்ன? சரியான பதில் சகாரா. கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த கேள்வி. சூரிய உதயத்தின் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது? சீனா, ஜப்பான், கொரியா, தாய்லாந்து. எந்த நாடு? ஜப்பான். சரியான விடை. அடுத்த கேள்வி. பரப்பளவில் மிகச்சிறிய நாடு எது? மொனாக்கோ, வாடிகன் நகரம், லிechtenstein, சான் மெரினோ. எது சரியான பதில்? வாடிகன் நகரம். சரியான விடை. அடுத்த கேள்வி. அதிக நாடுகளை கொண்ட கண்டம் எது? ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா. சரியான விடை ஆப்பிரிக்கா. அடுத்த கேள்வி. பிரான்சின் தலைநகரம் எது? ரோம், பெர்லின், பாரிஸ், மேட்ரிட். சரியான விடை என்ன? சரியான விடை பாரிஸ். அடுத்த கேள்வி. எந்த கடல் மிக பெரியது? அட்லாண்டிக், இந்தியா, பசிபிக், ஆர்க்டிக். சரியான விடை என்ன? எந்த கடல் பெரிய கடல்? பசிபிக். சரியான விடை. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். கேள்வி. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் என்ன வாயுவை உற்பத்தி செய்கின்றன? கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன். சரியான விடை ஆக்சிஜன். அடுத்த கேள்வி. தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் எடிசன், நிக்கோலா டெஸ்லா, அலெக்சாண்டர் கிரகாம் பெல், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். யார் அவர்? அலெக்சாண்டர் கிரகாம் பெல். சரியான விடை. அடுத்த கேள்வி. நீல கிரகம் என்று அழைக்கப்படும் கிரகம் எது? நெப்டியூன், பூமி, யுரேனஸ், வெள்ளி. சரியான விடை பூமி. அடுத்த கேள்வி. வெப்பநிலையை அளவிட எந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது? காற்றழுத்தமானி, ஹைக்ரோமீட்டர், வெப்பமானி, அனிமோமீட்டர். சரியான விடை
வெப்பமானி. அடுத்த கேள்வி. தரையில் நம்மை வைத்திருக்கும் சக்தி எது? காந்தவியல், ஈர்ப்பு விசை, உராய்வு, மின்சாரம். என்ன அது? ஈர்ப்பு விசை என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. கடினமான இயற்கை பொருள் எது? தங்கம், இரும்பு, வைரம், வெள்ளி. எந்த பொருள்? வைரம் சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போலாம். ஈர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர் யார்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஐசக் நியூட்டன், கலிலியோ கலிலி, நிக்கோலா டெஸ்லா. கண்டுபிடித்தது யார்? ஐசக் நியூட்டன் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. சிறிய பொருட்களை பார்க்க உதவும் சாதனம் எது? தொலைநோக்கி, நுண்ணோக்கி, இரட்டை கண்ணாடி, உருப்பெருக்கி. சாதனம் என்ன? நுண்ணோக்கி என்பது சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போலாம். ஒரு அணுவின் மையம் என்று அழைக்கப்படுகிறது எது? எலக்ட்ரான், புரோட்டான், நியூக்ளியஸ், நியூட்ரான். சரியான விடை. நியூக்ளியஸ் என்பது சரியான விடை. வரலாறு மற்றும் கலாச்சாரம். இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? சர்தார் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சரியான விடை ஜவஹர்லால் நேரு. சரியான விடை. அடுத்த கேள்வி. இந்திய தேசப்பிதா என்று அழைக்கப்படுபவர் யார்? சுபாஷ் சந்திரபோஸ், பகத்சிங், மகாத்மா காந்தி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். யாரது? ஆமாம், மகாத்மா காந்தி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. இந்தியாவின் பழமையான மொழி எது? சமஸ்கிருதம், இந்தி, தமிழ், தெலுங்கு. எந்த மொழி? ஆமாம், நாம் பேசுற தமிழ் மொழிதான். அடுத்த கேள்வி. அன்பின் சின்னம் என்று அழைக்கப்படும் நினைவு சின்னம் எது? இந்தியா கேட், குதுப்பினார், தாஜ்மஹால், செங்கோட்டை. சரியான விடை என்ன? தாஜ்மஹால். சரியான விடை. அடுத்த கேள்வி. இந்திய தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? பங்கிம் சந்திரபாய் சட்டோபாத்யாய், ரவீந்திரநாத் தாகூர், சரோஜினி நாயுடு, சுப்பிரமணிய பாரதி. சரியான விடை ரவீந்திரநாத் தாகூர். சரியான விடை. அடுத்த கேள்வி. எந்த விழா விளக்குகளின் விழா என்று அழைக்கப்படுகிறது? ஹோலி, தீபாவளி, நவராத்திரி, பொங்கல். எந்த விழா? தீபாவளி. சரியான விடை. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? பிரதிபா பாட்டீல், சோனியா காந்தி, இந்திரா காந்தி, சரோஜினி நாயுடு. சரியான விடை இந்திரா காந்தி. சரியான விடை. அடுத்த கேள்வி. இந்தியாவின் இளஞ்சிவப்பு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஜோத்பூர், உதய்பூர், ஜெய்ப்பூர், பிகானீர். சரியான விடை ஜெய்ப்பூர். சரியான விடை. அடுத்த கேள்வி. பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது? மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். எந்த மாநிலம் அது? ஆமாம், ராஜஸ்தான். சரியான விடை. அடுத்த கேள்வி. இந்திய பாரம்பரிய நடனங்களில் எது கேரளாவில் தோன்றியது? பரதநாட்டியம், கதகளி, கதக், ஒடிசி. சரியான விடை கதகளி. சரியான விடை. மனித உடல் உறுப்புகள். உடல் முழுவதும் இரத்தத்தை செலுத்தும் உறுப்பு எது?
மூளை, கல்லீரல், இதயம், நுரையீரல். எந்த உறுப்பு? இதயம். சரியான விடை. அடுத்த கேள்வி. உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது? கல்லீரல், தோல், வயிறு, மூளை. சரியான விடை தோல். சரியான விடை. அடுத்த கேள்வி. மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன? 200, 206, 208, 210. சரியான விடை ஆமாம், 206. சரியான விடை. அடுத்த கேள்வி. உடலின் கட்டுப்பாட்டு மையம் எது? மூளை, இதயம், முதுகெலும்பு, நுரையீரல். சரியான விடை மூளை. சரியான விடை. அடுத்த கேள்வி. அனைத்து இரத்த வகைகளுக்கும் தானமாக அளிக்கக்கூடிய இரத்த வகை எது? ஏ நேர்மறை, பி எதிர்மறை, ஓ எதிர்மறை, ஏபி நேர்மறை. சரியான விடை ஓ எதிர்மறை. சரியான விடை. அடுத்த கேள்வி. சுவாசிக்க உதவும் உறுப்பு எது? இதயம், வயிறு, நுரையீரல், கல்லீரல். சரியான உறுப்பு எது? நுரையீரல். சரியான விடை. அடுத்த கேள்வி. மனித இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன? 2, 4, 6, 8. சரியான விடை ஆமாம், 4. சரியான விடை. அடுத்த கேள்வி. உடலின் வலிமையான தசை எது? பைசெப்ஸ், மாசெட்டர், தொடை தசைகள், ட்ரைசெப்ஸ். சரியான விடை மாசெட்டர், தாடை தசை. சரியான விடை. அடுத்த கேள்வி. கண்களில் எவ்வளவு ஒளி புகும் என்பதை எந்த பகுதி கட்டுப்படுத்துகிறது? விழித்திரை, கார்னியா, கண்படலம், கருவிழி. சரியான விடை என்ன? கண்படலம். சரியான விடை. அடுத்த கேள்வி. உடலின் முக்கிய ஆற்றல் ஆதாரம் எது? புரதங்கள், கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்கள், வைட்டமின்கள். என்ன அது? கார்போஹைட்ரேட்டுகள். சரியான விதை. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. குழந்தைகளுக்கான கணிதம் பார்க்கலாமா? கேள்வி. 7 கூட்டல் 5 என்ன? 10, 12, 14, 15. சரியான விடை என்ன? சரியான விடை 12. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது. 100இல் பாதி என்ன? 25, 40, 50, 60. என்ன விடை? ஆமா, நீங்க சொன்னது சரி. 50. சரியான விடை. அடுத்த கேள்வி. உங்களிடம் 4 ஆப்பிள் இருந்தது. மேலும் 3 கிடைத்தால் உங்களிடம் மொத்தம் எத்தனை இருக்கும்? 5, 6, 7, 8. எத்தனை இருக்கும்? 7. சரியான விடை. அடுத்தது. மிகச்சிறிய 2 இலக்க எண் எது? 0, 10, 11, 12. சரியான விடை என்ன? 10. சரியான விடை. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த கேள்வி. 49க்கு பிறகு வரும் எண் எது? 48, 50, 51, 52. சரியான விடை என்ன? நீங்க சொன்னது சரி. 50. சரியான விடை. அடுத்தது. 15 கழித்தல் 6 என்ன வரும்? 7, 8, 9, 10. விடை என்ன?
9 சரியான விடை. ஒரு முக்கோணத்திற்கு எத்தனை பக்கங்கள் உள்ளன? 2, 3, 4, 5. எத்தனை பக்கங்கள் உள்ளன? 3 சரியான விடை. கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்தது 16க்கு பிறகு அடுத்த இரட்டை எண் என்ன? 17, 18, 19, 20. சரியான விடை 18 சரியான விடை. அடுத்தது ஒரு மணி நேரத்தில் எத்தனை நிமிடங்கள் உள்ளன? 30, 45, 50, 60. கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரியான விடை 60. அடுத்த கேள்வி, இவற்றில் எது மிகப்பெரிய எண்? 123, 321, 213, 132. சரியான விடை ஆமாம், 321 சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒரு சிலந்திக்கு மொத்தம் எத்தனை கால்கள் உள்ளன? 4, 6, 8, 10. சரியான விடை 8 சரியான விடை. அடுத்த கேள்வி, 5 பெருக்கல் 5 என்ன? 15, 20, 25, 30. சரியான விடை 25 சரியான விடை. அடுத்தது 20 பாதி என்ன? 5, 8, 10, 12. சரியான விடை ஆமாம், 10 சரியான விடை. அடுத்தது 100 கழித்தல் 25 என்ன வரும்? 50, 60, 75, 80. சரியான பதில் என்ன? 75 சரியான விடை. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது, ஒரு பீட்சாவை 4 சம துண்டுகளாக வெட்டினால் முழு பீஸா எத்தனை துண்டுகளாக இருக்கும்? 2, 3, 4, 6. சரியான விடை 4 சரியான விடை. அடுத்தது, ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? 5, 6, 7, 8. எத்தனை நாட்கள் உள்ளது? 7 என்பது சரியான விடை. அடுத்தது, 21க்கு பிறகு அடுத்த ஒற்றைப்படை எண் என்ன? 22, 23, 24, 25. சரியான விடை என்ன? 23 சரியான விடை. அடுத்த கேள்வி, உங்களிடம் 20 சாக்லேட்டுகள் இருந்து 7 சாப்பிட்டால் எத்தனை மீதம் இருக்கும்? 12, 13, 14, 15. சரியான விடை என்ன? ஆமாம், 13 சாக்லேட்டுகள் மீதம் இருக்கும். சரியான விடை. அடுத்த கேள்வி, எந்த வடிவம் 4 சம பக்கங்களை கொண்டுள்ளது? முக்கோணம், செவ்வகம், சதுரம், வட்டம். சரியான விடை என்ன? சதுரம் சரியான பதில். குழந்தைகளுக்கான செயற்கை நுண்ணறிவு. AI என்றால் என்ன? செயற்கை தகவல், மேம்பட்ட இணையம், செயற்கை நுண்ணறிவு, தானியங்கி கண்டுபிடிப்பு. சரியான விடை என்ன? செயற்கை நுண்ணறிவு சரியான விடை. அடுத்த கேள்வி, இவற்றில் எது AIயின் உதாரணம்? பேசும் ரோபோ, ஒரு சைக்கிள், ஒரு மரபொம்மை, ஒரு புத்தகம். சரியான விடை என்ன? பேசும் ரோபோ சரியான விடை. அடுத்த கேள்வி, கூகுள் எந்த ஸ்மார்ட் உதவியாளரை உருவாக்கியது? சிரி, அலெக்சா, கூகுள் உதவியாளர்,
கோர்டானா? சரியான விடை கூகுள் உதவியாளர். சரியான விடை. அடுத்த கேள்வி. பொருள்களை பார்க்க ஒரு ரோபோ எதை பயன்படுத்துகிறது? காதுகள், கேமராக்கள், ஆண்டனாக்கள், மைக்ரோஃபோன்கள். சரியான விடை என்ன? கேமராக்கள். சரியான பதில். அடுத்த கேள்வி. இவற்றில் எது ஏஐ அடிப்படையிலான சாதனம்? ஸ்மார்ட் வாட்ச், பலகை, நோட்புக், பொம்மை ரயில். சரியான விடை என்ன? ஸ்மார்ட் வாட்ச். சரியான விடை. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த கேள்வி. அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் கணினி நிரலை நாம் என்ன என்று அழைக்கிறோம்? இயந்திர கற்றல், நினைவக அட்டை, இணைய உலாவுதல், டிஜிட்டல் தட்டச்சு. சரியான விடை இயந்திர கற்றல். சரியான விடை. அடுத்தது. கார்களை தானாக ஓட்ட உதவும் ஏஐ அம்சம் எது? ஜிபிஎஸ், சுய ஓட்டும் முறை, காற்றழுத்தம், ப்ளூடூத். சரியான விடை சுய ஓட்டும் முறை. சரியான விடை. அடுத்தது. சாட்பேட் என்றால் என்ன? பேசும் கணினி நிரல், ஒரு கேமிங் கன்சோல், ஒரு புதிய வகை ரோபோ, ஒரு மொபைல் பயன்பாடு. சரியான விடை என்ன? பேசும் கணினி நிரல் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. ஏஐ என்ன செய்ய முடியும்? சதுரங்கம் விளையாடுங்கள், குரல்களை அங்கீகரிக்கவும், கேள்விகளுக்கு பதிலளிக்கவும், மேலே உள்ள அனைத்தும். சரியான விடை மேலே உள்ள அனைத்தும் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. இவற்றில் எது ஏஐ அடிப்படையிலானது அல்ல? காகித நாளேடி, குரல் உதவியாளர், முகமறியும் கேமரா, மொழிபெயர்ப்பு செயலி. சரியான விடை காகித நாளேடி. சரியான விடை. அடுத்த கேள்வி. ஆப்பிள் சாதனங்களில் ஏஐ உதவியாளரின் பெயர் என்ன? கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சா, சிரி, கோர்டானா. சரியான விடை என்ன? சிரி. சரியான விடை. அடுத்தது. எந்த தொழில்நுட்பம் ஏஐ பேசும் வார்த்தைகளை புரிந்து கொள்ள அனுமதிக்கிறது? பேச்சு அங்கீகாரம், எழுத்து கண்டறிதல், வரைதல் பகுப்பாய்வு, இசைக்கலவை. சரியான விடை பேச்சு அங்கீகாரம். கணினியின் மூளை என்ன? ரேம், மானிட்டர், சிபியு, விசைப்பலகை. சரியான விடை என்ன? சிபியு. சரியான விடை. சரியா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி. ஏஐ அடிப்படையிலான கார் எது? சுயமாக இயங்கும் கார், பறக்கும் கார், சூரிய சக்தி கார், பொம்மை கார். சரியான விடை சுயமாக இயங்கும் கார். சரியான விடை. அடுத்தது. கூகுள் டிரான்ஸ்லேட் போன்ற ஏஐ செயலிகள் என்ன செய்கின்றன? சமைக்க உதவும், மொழிபெயர்ப்பு உதவி, கார்கள் ஓட்டுதல், இசை வாசிக்க. சரியான விடை மொழிபெயர்ப்பு உதவி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. ஏஐ கற்றுக்கொள்ளவும் மேம்படவும் எதை பயன்படுத்துகிறது? மாயை, மனித உத்தரவுகள், தரவு, அதிர்ஷ்டம். சரியான விடை தரவு. சரியான விடை. அடுத்த கேள்வி. வழிகாட்டும் வரைபட செயலியில் உள்ள ஏஐ அம்சம் எது? யூடியூப், வாட்ஸ்அப், கூகுள் மேப்ஸ், இன்ஸ்டாகிராம். சரியான விடை என்ன? ஆமாம், கூகுள் மேப்ஸ். சரியான விடை. கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி. ஏஐயின் முக்கிய குறிக்கோள் என்ன? தூங்குவது, கற்றுக்கொண்டு பிரச்சனைகளை தீர்ப்பது, கால்பந்து விளையாடுவது, உணர்வு வளர்ப்பது. சரியான விடை கற்றுக்கொண்டு பிரச்சனைகளை தீர்ப்பது. சரியான விடை. அடுத்தது. சதுரங்கத்தில் மனிதரை வெல்லக்கூடிய ஏஐ வகை எது? சாட்பேட்,
குரல் உதவியாளர், சூப்பர் கம்ப்யூட்டர் ஏஐ, ஸ்மார்ட் வாட்ச். சரியான விடை என்ன? சூப்பர் கம்ப்யூட்டர் ஏஐ சரியான விடை. அடுத்தது, ஏஐயை புத்திசாலியாக்கும் அம்சம் என்ன? தரவும் கற்றலும், கம்பிகள் மற்றும் திருகுகள், மந்திரம், அதிர்ஷ்டம். சரியான விடை என்ன? தரவும் கற்றலும் சரியான விடை. விளையாட்டு மற்றும் அறிவு. சச்சின் டெண்டுல்கர் எந்த விளையாட்டுக்கு பிரபலமானவர்? ஹாக்கி, கிரிக்கெட், பேட்மிண்டன், டென்னிஸ். என்ன விளையாட்டு? ஆமாம், கிரிக்கெட் சரியான விடை. இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? கிரிக்கெட், ஹாக்கி, கபடி, கால்பந்து. எந்த விளையாட்டு? சரியா சொல்லிட்டீங்க, ஹாக்கி சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்தியா தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை எந்த ஆண்டில் வென்றது? 1975, 1983, 1999, 2007. சரியான விடை 1983. அடுத்த கேள்வி, இந்தியாவின் பறக்கும் சிங் என்று அழைக்கப்படுபவர் யார்? கபில் தேவ், MS தோனி, மில்கா சிங், PV சிந்து. யார் அவர்? மில்கா சிங் சரியான விடை. அடுத்த கேள்வி, PV சிந்து எந்த விளையாட்டின் சாம்பியன்? டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், மல்யுத்தம். எந்த விளையாட்டு? பேட்மிண்டன் சரியான விடை. சென்னையைச் சேர்ந்த IPL அணியின் பெயர் என்ன? மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். சரியான விடை என்ன? சரியா சொல்லிட்டீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒரு கபடி அணியில் எத்தனை வீரர்கள் உள்ளனர்? 5, 7, 9, 12. சரியான விடை என்ன? பனிரெண்டு சரியான விடை. அடுத்தது, முதல் முறையாக இந்தியாவில் நடைபெற்ற ஃபார்முலா 1 கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியை எந்த நகரம் நடத்தியது? மும்பை, ஹைதராபாத், புதுடெல்லி, பெங்களூரு. சரியான விடை புதுடெல்லி சரியான விடை. அடுத்த கேள்வி, 2020 பளு தூக்குதலில் ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய பெண் யார்? சாய்னா நேவால், மேரி கோம், மீராபாய் சானு, டூட்டி சந்த். சரியான விடை மீராபாய் சானு சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்தியா 2011 கிரிக்கெட் உலக கோப்பையை வென்ற மைதானத்தின் பெயர் என்ன? ஈடன் கார்டன்ஸ், வான்கடே ஸ்டேடியம், M சின்னசாமி ஸ்டேடியம், ஃபெரசாகோட்லா. சரியான விடை என்ன? ஆமாம், வான்கடே ஸ்டேடியம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, தனிநபர் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? அபினவ் பிந்த்ரா, லியாண்டர் பயஸ், நீரஜ் சோப்ரா, PV சிந்து. சரியான விடை அபினவ் பிந்த்ரா சரியான விடை. அடுத்தது, வளைந்த குச்சி மற்றும் பந்துடன் ஆடும் விளையாட்டு எது? கால்பந்து, ஹாக்கி, போலோ, ரக்பி. சரியான விடை என்ன? ஹாக்கி சரியான விடை, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது, இந்திய கிரிக்கெட் வீரர் MS தோனியின் புனைப்பெயர் என்ன? தி ஹிட்மேன், கேப்டன் கூல், தி வால், தி பிரின்ஸ். சரியான விடை என்ன? கேப்டன் கூல் சரியான விடை. அடுத்தது, ஒரு கபடி ரெய்டில் அதிகபட்சம் எத்தனை மதிப்பெண்கள் கிடைக்கும்? 1, 2, 3, 4. சரியான விடை என்ன? 4 சரியான விடை.
அடுத்தது, நீரஜ் சோப்ரா எந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றார்? ஷார்ட் புட், நீளம் தாண்டுதல், ஈட்டி எறிதல், மல்யுத்தம். சரியான விடை என்ன? சரியா சொன்னீங்க, ஈட்டி எறிதல் சரியான விடை. அடுத்தது, ஐபிஎல்லின் முழு வடிவம் என்ன? இந்தியா பிரீமியம் லீக், இந்திய வீரர்கள் லீக், இந்திய பிரீமியர் லீக், சர்வதேச தொழில்முறை லீக். சரியான விடை இந்திய பிரீமியர் லீக் சரியான விடை. அடுத்தது, இந்தியாவில் கிரிக்கெட்டின் கடவுள் என்று அழைக்கப்படுபவர் யார்? விராட் கோலி, சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா. சரியான விடை என்ன? சச்சின் டெண்டுல்கர் சரியான விடை. கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்தது, எந்த இந்திய கால்பந்து வீரர் பெரும்பாலும் கேப்டன் ஃபென்டாஸ்டிக் என்று அழைக்கப்படுகிறார்? குர்பிரீத் சிங் சந்து, பைசிங் பூட்டியா, சுனில் சேத்ரி, ஜே லால் பெக்லுவா. சரியான விடை சுனில் சேத்ரி சரியான விடை. அடுத்தது, இந்தியா எந்த ஆண்டில் காமன்வெல்த் போட்டியை நடத்தியது? 2006, 2010, 2014, 2018. சரியான விடை என்ன? 2010 சரியான விடை. அடுத்தது, மைதானத்தில் ஒரு கிரிக்கெட் அணியில் எத்தனை வீரர்கள் உள்ளனர்? 9, 10, 11, 12. சரியான விடை என்ன? 11 சரியான விடை. அடுத்தது, பழங்கள் மற்றும் காய்கறிகள் வைட்டமின்கள். கேள்வி, ஆரஞ்சுகளில் காணப்படும் வைட்டமின் எது? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் டி. சரியான விடை என்ன? வைட்டமின் சி சரியான விடை. அடுத்தது, கண்கள் நன்றாக வேலை செய்யும் வகையில் கேரட் எந்த வைட்டமினை அதிகம் கொண்டது? வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி. சரியான விடை என்ன? வைட்டமின் ஏ சரியான விடை. கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்தது, போப்பாய் போல பழம் பெற இரும்பு அதிகம் உள்ள காய்கறி எது? முட்டைக்கோஸ், கீரை, தக்காளி, உருளைக்கிழங்கு. சரியான விடை கீரை சரியான விடை. அடுத்தது, உடலுக்கு சக்தி தரும் ஊட்டச்சத்து கொண்ட பழம் எது? வைட்டமின் ஏ, பொட்டாசியம், வைட்டமின் சி, கால்சியம். பொட்டாசியம் சரியான விடை. அடுத்த கேள்வி, எந்த பழத்தில் அதிக வைட்டமின் சி உள்ளது? மாம்பழம், ஆரஞ்சு, கொய்யா, ஆப்பிள். சரியான விடை என்ன? ஆமாம், கொய்யா சரியான விடை. அடுத்த கேள்வி, ரத்தம் உறைய உதவும் வைட்டமின் கே அதிகம் உள்ள காய்கறி எது? ப்ரோக்கோலி, வெங்காயம், தக்காளி, கேப்சிகம். சரியான விடை என்ன? ப்ரோக்கோலி சரியான விடை. அடுத்தது, சூரியனின் விட்டமின் என அழைக்கப்படும் விட்டமின் எது? விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி. சரியான விடை வைட்டமின் டி சரியான விடை. கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி, வைட்டமின் ஏயின் ராஜா மற்றும் தோல் மற்றும் கண்களுக்கு நல்லது எது? ஆப்பிள், மாம்பழம், தர்பூசணி, அன்னாச்சி பழம். சரியான விடை மாம்பழம். அடுத்த கேள்வி, 92% தண்ணீர் இருப்பதால் உங்களை நீரேற்றமாக வைத்திருக்க உதவும் பழம் எது? திராட்சை, வாழைப்பழம், தர்பூசணி, கொய்யா. சரியான விடை தர்பூசணி சரியான விடை. அடுத்த கேள்வி, கால்சியம் இருப்பதால் எலும்பு ஆரோக்கியத்திற்கு நல்லது எது? தக்காளி, முட்டைக்கோஸ், ப்ரோக்கோலி, உருளைக்கிழங்கு. சரியான விடை என்ன?
பிராக்கோலி சரியான விடை. அடுத்தது, பாலை போலவும் இலையுள்ள காய்கறிகளிலும் உள்ள எலும்புகளை வலுப்படுத்தும் வைட்டமின் என்ன? வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி. சரியான விடை வைட்டமின் டி. அடுத்த கேள்வி, எந்த பழம் சிவப்பு நிறத்தில் உள்ளது, வெளிப்புறத்தில் விதைகளை கொண்டுள்ளது மற்றும் வைட்டமின் சி நிறைந்துள்ளது? ஆப்பிள், செரி, ஸ்ட்ராபெரி, பிளம். சரியான விடை ஸ்ட்ராபெரி. அடுத்த கேள்வி, எந்த பச்சை காய்கறி நார்ச்சத்து நிறைந்தது மற்றும் செரிமானத்துக்கு உதவுகிறது? முட்டைக்கோஸ், பிராக்கோலி, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய். சரியான விடை பிராக்கோலி சரியான விடை. அடுத்த கேள்வி, வைட்டமின்கள், நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் அதிகம் இருப்பதால் சூப்பர் ஃபுட் என்று அழைக்கப்படும் பழம் எது? ப்ளூபெர்ரி, வாழைப்பழம், திராட்சை, பப்பாளி. சரியான விடை ப்ளூபெர்ரி. அடுத்தது, உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மற்றும் ஃபோலிக் அமிலம் நிறைந்த காய்கறி எது? தக்காளி, கேரட், வெங்காயம், முள்ளங்கி. சரியான விடை தக்காளி சரியான விடை. அடுத்தது, வைட்டமின் சி இருப்பதால் வலுவான நோய் எதிர்ப்பு சக்திக்கு சாப்பிட சிறந்த பழம் எது? வாழைப்பழம், கிவி, தர்பூசணி, அன்னாச்சி பழம். சரியான விடை என்ன? கிவி. குழந்தைகளுக்கான கணினி அறிவியல் கேள்வி, CPU என்பதின் விரிவாக்கம் என்ன? சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட், கம்ப்யூட்டர் பவர் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், கண்ட்ரோல் பேனல் யூனிட். சரியான விடை என்ன? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சரியான விடை. அடுத்தது, கணினியின் எந்த பகுதி மூளை போன்றது? மானிட்டர், விசைப்பலகை, CPU, சுட்டி. எந்த பகுதி? ஆமாம், CPU சரியான விடை. சரியா சொல்லிட்டீங்க. அடுத்தது, ஏதாவது அழிக்க பயன்படுத்தும் விசை எது? ஸ்பேஸ் பார், என்டர், டிலீட், ஷிஃப்ட். சரியான விடை என்ன? சரியா சொன்னீங்க, டிலீட் சரியான பதில். அடுத்தது, திரையில் உள்ள விஷயங்களை சுட்டிக்காட்டி கிளிக் செய்ய எந்த சாதனம் பயன்படுத்தப்படுகிறது? விசைப்பலகை, ஸ்பீக்கர், மவுஸ், பிரிண்டர். சரியான விடை என்ன? மவுஸ் சரியான விடை. சரியா சொல்லிட்டீங்க. அடுத்தது, கணினியில் நடப்பதை காண எது உதவுகிறது? விசைப்பலகை, மானிட்டர், CPU, மவுஸ். சரியான விடை என்ன? மானிட்டர் சரியான விடை. அடுத்தது, கணினியில் டைப் செய்ய என்ன பயன்படுத்தப்படுகிறது? மவுஸ், மானிட்டர், விசைப்பலகை, பிரிண்டர். சரியான பதில் என்ன? விசைப்பலகை சரியான விடை. அடுத்த கேள்வி, கணினியில் எல்லா தகவல்களையும் சேமித்து வைக்க எது பயன்படுகிறது? பிரிண்டர், மவுஸ், ஹார்ட் டிரைவ், ஸ்பீக்கர். சரியான விடை என்ன? ஹார்ட் டிரைவ் சரியான பதில். சரியா சொல்லிட்டீங்க. அடுத்தது, ஒலி அதாவது சத்தம் கேட்க எது உதவுகிறது? மவுஸ், CPU, மானிட்டர், ஸ்பீக்கர். சரியான விடை என்ன? ஸ்பீக்கர் சரியான பதில். கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்தது, கணினியில் இருந்து ஆவணங்களை அச்சடிக்க என்ன பயன்படுகிறது? மானிட்டர், பிரிண்டர், CPU, மவுஸ். சரியான விடை என்ன? பிரிண்டர் சரியான விடை. சரியா சொல்லிட்டீங்க. அடுத்தது, இவற்றில் எது உள்ளீட்டு சாதனம் அதாவது இன்புட்? விசைப்பலகை, மானிட்டர், ஸ்பீக்கர், பிரிண்டர்.
சரியான விடை என்ன? விசைப்பலகை சரியான பதில். அடுத்தது, இவற்றில் எது வெளியீட்டு சாதனம், அதாவது அவுட்புட்? மவுஸ், CPU, மானிட்டர், விசைப்பலகை. சரியான பதில் என்ன? மானிட்டர் சரியான பதில். அடுத்தது, USB என்பதின் முழு பெயர் என்ன? யுனைடெட் சிஸ்டம் பஸ், யூனிவர்சல் சீரியல் பஸ், யூனிக் சிஸ்டம் பாக்ஸ், யூசர் சிஸ்டம் பேஸ். சரியான பதில் என்ன? யூனிவர்சல் சீரியல் பஸ் சரியான விடை. அடுத்தது, கணினி வைரஸ் என்ன செய்கிறது? கணினியை குளிரச் செய்கிறது, பிழைகளை சரி செய்கிறது, கோப்புகளை அழிக்கிறது, கணினியை வேகமாக செய்கிறது. சரியான விடை கோப்புகளை அழிக்கிறது. அடுத்தது, சாஃப்ட்வேர் என்றால் என்ன? கணினியின் உடல் பாகங்கள், கணினி நிரல்கள், வயர்கள் மற்றும் சிப்கள், விசைப்பலகை மற்றும் மவுஸ். சரியான விடை கணினி நிரல்கள் சரியான விடை. அடுத்தது, பள்ளிகளில் எந்த குறியீட்டு மொழி பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது? பைத்தான், பாம்பு, பள்ளி, ஜாவாஸ்கிரிப்ட். சரியான விடை பைத்தான். அடுத்தது, கணினியில் விளையாட்டுகள் விளையாட எது பயன்படுத்தப்படுகிறது? விசைப்பலகை, ஜாய்ஸ்டிக், ஸ்கேனர், ரூட்டர். சரியான பதில் என்ன? சரியா சொன்னீங்க, ஜாய்ஸ்டிக் சரியான பதில். அடுத்தது, கணினி பிழை அதாவது பக் என்றால் என்ன? ஒரு பூச்சி, குறியீட்டில் ஒரு சிக்கல் அல்லது பிழை, ஒரு வகை வைரஸ், ஒரு குறுக்குவழி. சரியான பதில் என்ன? குறியீட்டில் ஒரு சிக்கல் அல்லது பிழை. சரியான விடை. அடுத்தது, இணையம் அதாவது இன்டர்நெட் என்றால் என்ன? ஒரு விளையாட்டு, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, கணினிகளை இணைக்கும் ஒரு நெட்வொர்க், ஒரு மவுஸ் பிராண்ட். சரியான பதில் என்ன? கணினிகளை இணைக்கும் ஒரு நெட்வொர்க் என்பது சரியான விடை. அடுத்தது, செயற்கை நுண்ணறிவு என்பதன் சுருக்கம் என்ன? AI, AR, AT, IE. சரியான பதில் என்ன? AI சரியான விடை. கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்தது, குறியீட்டு முறை அதாவது கோடிங் என்றால் என்ன? ஒரு ரகசிய செய்தி, கணினிகள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுதல், கூகிளை பயன்படுத்துதல், கார்ட்டூன்கள் பார்ப்பது. சரியான விடை என்ன? கணினிகள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவது சரியான விடை. Thanks for watching. Don't forget to like, share, comment and subscribe.